நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றால தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சரிகமப்பா சீனியர் சீசன் 5 ஸ்னேகா பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரிகமப்பா சீனியர் சீசன் 5 பார்த்தீங்கன்னா மெகா ஆடிஷனே நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அந்த டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. பல பேரும் அடுத்து யார் பாடுவாங்க, என்ன பாட்டு பாட போகிறாங்கன்ட்டு ரொம்ப ஈகராக எல்லாரையுமே காக்க வைக்கிற வகையில் தான் இந்த ஒரு சீசன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னென்னா பல பேருடைய எமோஷ்னல் தாங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தரும் பாடுறதுக்கு பின்னாடி அவங்களுடைய வலி வேதனை, அவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட், இது எல்லாமே தான் மக்களை அடுத்து யார் வருவா, அவங்களுடைய ஸ்டோரி என்ன பார்க்கலாம், இது போல் ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்குன்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இலங்கை மக்களுக்கு. ஆமாங்க, குறிப்பாக இதில் ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. முன்னாடி இருந்த சீசனாக இருக்கட்டும், அதுலேயும் வந்திருந்தப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இதில் ஆசானி அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு வந்திருந்தாங்க லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன். அதே சீசனில் தான் கில்மிஷா அப்படின்ற ஒரு பொண்ணும் இருந்தாங்க. அந்த பொண்ணு நல்லா பாடி டைட்டிலும் வின் பண்ணாங்க. ஆனால் ஆசானி அப்படின்ற பொண்ணுக்கு மிகப்பெரிய லெவலில் வரவேற்பு கிடைக்கல அப்படின்னா கூட இவங்களோட எமோஷன்ஸ் கூட வச்சு விளையாடி இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2-3 ரவுண்டு தான் அந்த பொண்ணு வந்திருந்தாங்க. அதுவும் ஏழ்மையான நிலையிலேயே அந்த பொண்ணை காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இது போல் காட்டி தான் இவங்களை மேலே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. திறமை இருந்தால் மேலே வந்திருக்கலான்ட்டு அப்போவே சில சலசலப்புகள் வந்தது. அந்த குழந்தைக்கு திறமை இருக்குது, ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்கள விட திறமையாக இருக்கிற பிள்ளைங்க மேலே வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது அதே மலையக மக்கள்லேருந்து ஒரு பெண் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய நேம் தான் ஸ்னேகா. இலங்கையில் இருக்க பெல்மோரி எஸ்டேட் இதில் தான் இவங்களுடைய அப்பா அம்மா அண்ட் இவங்களுடைய பிரதர் இவங்க எல்லாருமே வசிச்சுட்டு வராங்க. இதில் இவங்க ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பம் அப்படின்றது இவங்களோட இருப்பிடத்தை வச்சே கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அது எதுக்கு இங்கே சொல்லணும் அப்படின்ட்டு சில கண்டனங்கள் வந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுதாபத்தின் மூலயமா கிடைக்கிற வெற்றி நமக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்காது. திறமைக்கு தான் கிடைக்கணும். அந்த திறமை உங்ககிட்ட இருக்குன்னா அது கண்டிப்பாக கிடைக்குமா? எதுக்குமா நீ அனுதாபத்தை தேடுற? எதுக்கு நம்மளுடைய மலை கிராமத்தை இவ்வளோ அடிமட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிற? இது போல் ஸ்னேகா மேலே தான் சில விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. ஸ்னேகா அசுரன் படத்துலேருந்து எள்ளுவய பூக்களே அப்படின்ற பாடலை அற்புதமாகவே பாடியிருந்தாங்க. இதிலேருந்தே தெரியுது ஸ்னேகாவுக்கு திறமைகள் நிறையவே இருக்குது. ஆனால் அதே திறமையை அவங்களுடைய ஆடை மூலிமா ரொம்பவே அனுதாபத்தை தேடுற வகையில் தான் இருந்தது. தொடரை படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் போட்டிருந்த அந்த ஒரு காஸ்டியூமை தான் இவங்களும் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சேனலில் வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு மேக்கப் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் ஐஃபையாக காட்டுற மாதிரியாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களை ஏன் அந்த மாதிரி காட்டலை அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகள் வந்தது. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே எப்படிப்பா காட்டுவாங்க, போக போக தான் ஆளை மாற்றுவாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொன்னாலும் இவங்க ஆல்ரெடி ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே போட ட்ரெஸ்ஸு கிடச்சிது, இங்கே போட அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லையா? இது போல் கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இலங்கையிலேயே சக்தி டிவியில் சக்தி க்ரோன் அப்படின்ற ஒரு சிங்கிங் ஷோவில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பர் ஹிட்டான பாடல்லாம் பாடியிருக்காங்க. அதில் இவங்களை பார்க்குறதுக்கும் இந்த சரிகமா ஷோவில் பார்க்குறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதில் ரொம்பவே ஐஃபையான ஒரு மாடர்னான பொண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு இங்கே இந்தியாவில் இந்த சரிகமப்பா மேடையில் ரொம்ப ஏழ்மையான பொண்ணு மாதிரி நின்னதுனால தான் இந்த கண்டனங்கள் எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வராங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க அப்பா அம்மா இதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லும் போதே, நீங்கள் குருமூர்த்தி அப்படின்ட்டு யார்கிட்டயா கேட்டு பாருங்கள், இங்கே கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த எஸ்டேட்டில் தான், அதுவும் நாங்கள் இது போல் ஒரு இடத்துல தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். சாப்பாடு கூட எங்களுக்கு சரியாக கிடைக்காது. மற்றவங்க யாருன்னா சாப்பிட்டு போட்டால் மிச்சம் கிடைச்சாதான் எங்களுக்கு உண்டு. நான் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் வீட்டையே பார்த்துக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு கிட்னி ப்ராப்ளம், அதனால் அவளாலேயும் வேலைக்கு போக முடியாது. என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு நல்ல உடுப்பு கூட கிடையாது. அதனால தான் அவங்களுடைய பசங்கக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு வாங்கி போட்ட காலங்கள்லாம் இருக்குது. என்னுடைய மகளை பற்றியும் மகனை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்க. ஆல்ரெடி அவங்க போயிருந்த அந்த ஒரு ஷோவில்
அவங்களே வந்து எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்க இந்த ஒரு ஷோக்காக இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உணவு உடை எல்லாமே அவங்க தராங்கன்னும் போது நம்ம ஏன் அதை தப்பாக பேசணும்? இப்போ என் பொண்ணு வந்து என்ன தப்பு பண்ணா, எந்த தப்புமே பண்ணலையே, இது போல் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைனே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க போயிருந்த இலங்கை ஷோவில் அவங்களுக்கு எல்லாமே ஸ்பான்சர் மூலிமா கிடச்சிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் வேணால் கொடுத்துருக்கலாம். இங்கே இந்த ஷோவில் இப்போ தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்களுடைய நிலை என்னன்றதை முழுமையாகவே அவங்க வெளியே காட்டுறாங்க. ஸோ ஷோக்காக எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இதுதான் எங்களுடைய நிலைமை, என்கிட்ட திறமை இருக்குது, என்னுடைய மலைவாழ் மக்கள்லாம் சேர்ந்து அந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு நாள் சம்பளத்தில் தான் என்னை வந்து ஃப்ளைட் ஏற்றி இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாலே ஒரு விஷயந்தான். அதை யாரும் தப்பாலாம் பேசக்கூடாது. ஸோ நிறைய பேர் எதுக்காக அயல் நாட்டுக்கிட்ட போயிட்டு நீ ரொம்பவே கெஞ்சி இருக்கணும், அந்த இடத்துல ஏன் அனுதாபத்தை தேடணுன்ட்டு இவங்களுடைய நாட்டில் இருக்கிறவங்க இது நாட்டு பிரச்சனையாக ஆக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய விமர்சனங்கள், நிறைய எதிர்ப்புகள்லாம் கூட வந்துட்டுருக்கு. இதனால் இதுக்கப்புறம் இந்த சரிகமாப்பா ஷோ பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து எந்த ஒரு சிங்கர்ஸையும் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான முடிவுலாம் எடுத்திருக்கிறதாக ஒரு சில தகவல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படி பண்ணுறது ஒரு சரியான தீர்வு கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். திறமை இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்குதோ அந்த இடம் வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்களுடைய நாட்டிலேயே போயிருந்த அந்த ஷோவில் சில அங்கீகாரங்கள் ரொம்ப பெரிய லெவலில் கிடைக்கல அப்படின்றதுனால தான் இங்கே வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆகலாம், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சி தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க. திறமைக்கு கண்டிப்பாக எங்கே போனாலுமே நல்ல ஒரு பலன் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கண்ணீருக்காக மட்டும் கிடைக்கல, இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்களுக்கு திறமை இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்றதை இங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க வந்து தெரியப்படுத்தணும். சில பேர் வந்து ஒன்றுமே இல்லைனா கூட எங்ககிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஆனால் இவங்க அவங்களுடைய உண்மை நிலையை தான் காட்டியிருக்காங்க. இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதுக்காக இந்த சின்ன பொண்ணை வந்து சில பேர் வந்து பேன் பண்ணணும் இது போலலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். கண்டிப்பாக இந்த ஷோவில் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். அண்ட் இவங்களுக்கும் சில வாய்ப்புகள்லாம் தேடி வரணும். இவங்க மேலே நம்பிக்கை வச்சு இவங்களுடைய ஊர் மக்கள் இவங்களை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை இவங்க காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு ஸ்டேஜ்லேயே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க கண்ணீர் எதுக்காக வருது? கண்டிப்பாக கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் கல்லும் கரையும்ன்ற மாதிரி தான் அவங்களுடைய மனசும் கரையும். ஸோ அந்த இடத்துல கண்ணீர் வராமல் இருக்கிறத தாண்டி வந்தது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அதையே ஒரு கேள்வியாக கேட்குறது மிகப்பெரிய தவறான விஷயம். விபி சார் கூட சொல்லியிருப்பார், என்ன தான் நாங்களாம் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்தால் கூட நாங்களும் ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனுஷங்கள் தான், எங்களுக்கும் இதயம்லாம் இருக்குது. அதனால் எங்களால் எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்க முடியாதுன்னு ஒரு பெரிய லெஜண்ட் சிங்கரே அவர் சொல்லும் போது இவங்களை பற்றி தெரியாமல் யாரும் தப்பாக பேசாதீங்க. அந்த வகையில் ஸ்னேகாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.